கருத்தே புகுந்து கதி காட்டும் கண்ணே வருக. கூப்பிடு, வருவான். என்ன சொல்லி கூப்பிடுறீங்கள வருவான். இந்த இடத்தில் சாமி சொன்ன 6 படைவீடுகளுக்கு மேலான ஒரு படைவீடு என்று சொன்னேன். ஆகவே இந்த இடத்திற்கு வருகின்ற பிறகு அனைத்து நலன்களை பெறுவார்கள் என்பது யான் கண்ட நிகழ்வுகள் பல. இது வாயினால் சொல்ல முடியாது. நினைத்த காரியம் உடனே டன்னாகும் இந்த இடத்தில் மட்டும்தான். இங்கே வெளியே போராட்டம் அல்ல, அது இல்லை, எத்தனையோ காரிய நிகழ்வுகள், அதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அதுக்கடுத்து இந்த சமராபுரி என்கின்ற கஷேத்திரத்தில் பிரணவத்திற்கு பொருள் சொன்னி அகத்தியர் சொன்ன காரணத்தினாலே சில பேர் இது மறுப்பான், அப்படி கிடையாது போல ஒரு சுப்பு டுபாகு விட்டான்னு சொல்லுவான். இது நேரடியாக அங்கிட்ட வந்து பேசணும். அது ஆச்சியா, அதனால் வாய்க்கு வந்தபடி சிலது அங்கேருந்து அவங்களாம் விட்டுடலாம். ஆகவே பிரணவத்தின் சொரூபமாக உள்ள தன்மை ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தத்து உள்ளிருந்து தூங்கார். அந்த தூங்கின ஞானிகளுக்கு தெரியும். அது எது கந்தர் அனுபவத்தில் பேசுகிறான் இதை. ஆமா, ஐவரும் கைவிட்டு மெய் விடும்போது உன்னடைக்கலம் உன்னடைக்கலம். அருணகிரி பேசுவார். ஐவரும் கைவிட்டினது ஐவர் மெய்வாய் கண்மூக்கு. ஐவரும் கைவிட்டு பைவரும் கேளும் பதறி கதறி அழ. ஐவரும் கைவிட்டு எப்போ நாம் நமது வேலை என்ன தெரியுமா? மைவரும் கண்டத்தர் மைந்தா திருப்போரூர் கந்தா. கந்தா என்ற ஒரு சொல் சமராபுரிக்கு மட்டும்தான், வேற எங்கேயும் சொல்லக்கூடாது. இங்கிருந்து நிழல் ஒரு சாயல் சென்னையில் இருக்கிறது கந்தக்கோட்டம். அது அது படிவம், இது உண்மை, அது நகர். வேணும்னா அவங்க என்ன கேட்கட்டும், நான் சொல்கிறேன் அவங்களுக்கு எதுன்னு உண்மை. இது ரியாலிட்டி, அதனுடைய தன்மை, அது சாழல். அது 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 தனி பெரிய வரலாறு தனி உண்டு. கந்தன் என சொன்னால் இது மட்டும்தான், சமராபுரிக்கு மட்டும். கந்துதல் என்றால் சேர்த்து அணைத்தல், பிடித்தல் என்பது பொருள். ஆமாம், பார்வதி தனது கரங்களினாலே 6 குழந்தைகளையும் ஒன்று பற்றி ஒன்றாக இணைத்தால் என்பது இது. இந்த இந்த இடவிட 6 முகம் ஒன்றாக இருந்தது. முருகன் வந்து தோன்றினான் சொல்லக்கூடாது. எப்பொழுதுமே இருக்கின்ற ஒன்று வடிவம் மாறி வருகிறது, அவ்வளவுதான். பங்குனி உத்தரத்தில் முருகன் பிறந்தான் அறியா ஜனங்க சொல்லுவான். அப்படிலாம் இல்லை. நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணை கூர் முகங்களாரும் 12 தோள்களுமாய் ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய உலகம் உய்ய. கந்தபுரான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மைவரும் கண்டத்தர் மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டு அன்றி மற்ற அறியேன். இதுதான் எனக்கு தெரியும், மற்றது ஒன்றும் தெரியாது. மைவரும் கண்டத்தெரியாறு திருநீல கண்டம். திருநெலு கண்டத்து மீது ஆணை என்று சொன்னால் ஒருத்தி. அதனால் இருதுவனையிலே மெய் தீண்டாது வாழ்ந்து அந்த இறைவனாலேயே சேர்த்து வைக்கப்பட்டவர்கள் பெரிய புராணத்தில் வருகிறது. அருவான்முமை நாயின் மரியாதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது சொல்றார் இந்த இடத்துல, மைவரும் கண்டத்தர் மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டு அன்றி மற்ற அறியேன். நான் சதாகாலம் சமராபுரி கடவுளாகிய கந்த வேலை தான் தொழுது கொண்டு வருகிறேன், வேறொன்றும் தெரியாது. அதனால் இறுதி காலத்தில் வருகின்ற பொழுது உனது அடைக்கலம் என்று பேசுகிறார். அத்தகைய கந்தன் வாழுகின்ற இடம், அத்தகைய அகத்தியனுக்கு பிரணவத்தை சொன்ன இடம். அந்த இடத்தில் பங்குனியிலே 11 நாள் உற்சவம் நடந்தது என்பதற்கு ஆதாரம் எம்மிடத்தில் இருக்கிறது. மற்ற உற்சவங்களாம் நடக்கிறது. சக்கர சாபனத்திற்கு தினமும் தேவசானத்தினாலே அதற்கு அபிஷேக ஆராதனை உண்டு. அதன் பிறகு கருவறை, இது நிறைய இருக்கிறது. அது எல்லாம் இப்போ வெளிச்சமாக சொன்னோம்னா அது வேற மாதிரி போகும். அதனால் யார் யார் இப்போ என்னென்ன வழி பண்ணாலும் அப்படியே பண்ணட்டும். இது போய் இது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னா உடனே ஒரு முளைச்சி வந்துடுவான். இந்த வம்பெல்லாம் எனக்கு வேண்டாம். அற்புதமான வகையில் பழைய காலத்தில் ஆனந்தமாக இருந்த ஒரு இடம். ஞான பூமி என்பது இது பெயர். இது நெய்தல் நில பகுதி என்பது பெயர். இப்போ பங்குனி மாதத்தில் சுவாமிக்கு உற்சவம். அடுத்து மாசியிலே நல்லா கவனிக்கணும், தமிழகத்தில் 2 இடங்களில் மட்டும்தான் முருகவேல் வாழுகின்ற உரைகின்ற இடங்களில் மட்டும்தான் மாசி மாதத்திலே பிரம்மோற்சவம். எது சொல்லுங்க? திருச்சீர் அலைவாயிலும் திருப்போரூரில் தான். அதுக்கடுத்து இன்னொரு திருப்பூர் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடங்கள்லையும் நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா 3 தான் இருக்கும். என்ன இருக்கும்? தாருகன், அப்புறமா சிங்கமுகன், அப்புறம் சூரபதுமன். இதை நீங்கள் பார்த்து சிங்கமுகனுக்கு பச்சை வர்ணம் அடிச்சிருப்பான். அங்கே போய் அது அந்த நாட்டு வழக்கம். அது சிங்கமுகன் எப்படி இருக்கணும்? சிவப்பாக இருக்கணுமா இல்லையா? அங்கே போனீங்கன்னா பச்சை பச்சையில் ஒரு தலையை ஆட்டின்னு வருவான். தாருகன் 1, சூரபதுமன் 1, இது 3 தான் அங்கே. ஆனால் தொண்டை நாட்டிலே 33 திருக்கோயில்கள் இருக்கிறது. 33 திருக்கோயில், 3 3 6. இந்த 33இல் தலையாய திருக்கோயில் சமராபுரி மட்டும்தான். ஆனால் கந்தபுராணம் என்ன சொல்லும்?
தரையில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு பேசும். ஏன், ஒரு காலத்தில் வடமொழியும் தென்மொழியும் வடமொழி விற்பனை அதிகமாக இருந்தது. அதாவது சொல் களஞ்சியம், அறிவு களஞ்சியமாக அறுத்து பெனாரஸ் யூனிவர்சிட்டி, அப்படி 2 இடம் தான். காஞ்சி ஒன்று, காஞ்சி ஒன்று தான். அதனால தரையில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவார், வரையில் சிறந்தது தணிகை மால் வரை. கந்தபுராணம் பேசும். ஆகவே அந்த தணிகை கந்தபுராணம் சொல்வதை விட 33 திருக்கோயில் சிறந்த இடம் எது மட்டும்தான், சமராபுரி என்கின்ற இடம் மட்டும்தான். 33 முருகன் ஆலயங்களில் தலையாய இடம் சமராபுரி. இது உலக மக்களுக்கு தெரியல. சிதம்பரம் குருன்னா யாருன்னு என் பக்கத்திலேயே கேட்குறான். அந்த அளவுக்கு நம்ம சமாச்சாரம் வளர்ந்துருக்குது. ஆனால் பாம்பன் சாமி பார்த்தேன், அவர் பாம்பனில் பிறந்தவர், இது எல்லாம் தெரியுது. அவர் உடம்போட உடம்பு கீழே விட்டுடவர். இது பெரிய சமாச்சாரம், இது ஞானக்கடல். இது இன்னும் உலகத்துக்கு தெரியல. அந்த அளவுக்கு இப்போ நாம் ஏன் இதை செய்ய வேண்டும், இந்த குழு இதை ஏன் செய்கிறது என சொன்னால், உலக மக்கள் அனைவரும் இந்த உண்மையான ஞானத்தன்மை உள்ள பொக்கிஷமாக விளங்குகின்ற இந்த ஞான பூமியை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து யாம் பெற்ற இன்ப பெருக வையகம் என்ற வகையினாலே நாங்கள் என்னென்ன இன்பத்தை பெற்றோமோ, இங்கே வாடுகின்ற அடியார்கள் என்னென்ன பெற்றோமோ அதையெல்லாம் மற்றவர்கள் பெற வேண்டும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, எல்லாம் வெளியூர்னு வந்தவன் நல்லா உள்ளூர் எங்கே இருக்கு, அண்டினரை காக்கும் ஊர். யார் யார் முருகனை அண்டுகிறார்கள் நெருகிறார்கள் அவர்களை காக்கும் ஊர். சொர்ணமழை பொழியும் ஊர் எம்பூர் திருப்போரூர் ஓதும் திருப்போரூர். சாமி பேசுறது சொர்ணமழியாக பொழிந்த இடம் சமராபுரி இடம். சிதம்பர சுவாமி வாழ்ந்த ஞானி வாழ்ந்த இடம், வள்ளலார் வாழ்ந்த இடம், வள்ளலார் வந்த இடம், அருணகிரியார் வந்த இடம், நக்கீரர் வந்த இடம் அப்படின்னு பேசுறாங்க. ஆமா, கும்பமுனிக்கு கொடுமலங்கள் 3 செம்பதுமத்தால் கொடுத்த தேசிகன். எப்படி பேசுறாரு பாருங்க. கொடுமலங்கள் 3 இடமே இதுதான் பேசுறாரு என் குருநாதர். நம்பணும். அது ஞானிகள் சொன்ன நம்பணும். அதில் போய் ஆராய்ச்சி பண்ணி அதில் கொஷின்லாம் போடக்கூடாது. கொஷின்லாம் போட்டு கைகால் வராமல் சாகக்கூடாது. ரொம்ப பேர் இப்படி தான் புறப்பட்டுதான். அதாவது அப்ஜெக்ஷன் பேசி 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 ஊறப்பட்ட நோயை வச்சுக்கிட்டு இப்படி போகிறான். ஞானிகள் அவமதிக்கக்கூடாது, பெரியவங்களை மதிக்க வேண்டும். கும்பமுனிக்கு கொடுமலங்கள் 3 செம்பதுமத்தால் குடித்த தேசிகன். அப்படி அகத்தியர் வந்த இடம், நக்கீரர் வந்த இடம், அதுக்கடுத்து அருணகிரியார், இன்னும் மாபெரும் சித்தர்கள் எல்லாம் வந்த இடம். சித்தர்கள் இப்பொழுதும் மானசை வருகின்ற இடம் சமராபுரி. அது கண்ணுக்கு தெரியலையே. படித்தவனுக்கு எழுத்தா தெரியும், படிக்காதவனுக்கு கோடா தெரியும். அவனுக்கு கோடா தெரியுது, இவனுக்கு எழுத்தா தெரியுது. அதுக்கு நாம பொறுப்பு. அவன் போய் எழுத்த படிச்சிருக்கிறான், எழுத்தா தெரியுது. மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டோம்னா படித்தவன் டான்னு சொல்லுவான், அல்லது ஆங்கிலத்துக்கு எல்லுன்னுவான். படிக்காத கோடுங்கன்னுவான். அது அவனுடைய தன்மை. திருமூலர் பேசுவார், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். உலகத்தினுடைய ஆசை என்பதான் இறைவனை மறைச்சது. பரத்தை மறைத்தது, பரம்பொருளை மறைத்து வைத்து இருக்கிறது உலகம். உலகமே கண்டதே சொர்க்கம். இந்த விந்து என்பதை பற்றி பேசணும்னா ரொம்ப அதிகமாக. வானத்தினும் மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி, அர்த்தமே வேற. உள்ள நுழைஞ்ச அதே மாதிரி என் குருநாதர் பேசுவதில் உள்ள நுழைஞ்சோம்னா ஆழ்ந்து போயிட்டே இருக்கும். பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். முதல்ல பரத்தை உலகம் வந்து இறைவனை மறைச்சிச்சு. அதுக்கடுத்து இறைவனை தெரிந்து கொண்டால் பரத்தில் மறைந்தது, இறைவனில் உடம்புல எல்லாம் ஒடுங்கி போச்சு. பார் முதல் பூதம், இறைவனை கொண்டோமை என்னால் உலகம் தெரியாது இல்லையா? அது உதாரணம் சொல்றாரு. மரத்தை மறைத்தது மாமதை யானை. மரத்தை ஒரு நோக்க மரத்தில் அற்புதமான ஒரு கருப்பா ஆனந்தம். அந்த காலத்து நோக்க மரம், இப்போ 2 ரூபாய்க்கு நோக்க மரம் இல்லை, பெரிய நோக்க மரம். அதில் ஆனந்தமா கலையாக வடித்திருக்கிறார் ஒரு தச்சன், மயனுடைய சொந்தக்காரன். நிஜ யானை நிற்பது போல விழித்தன்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. உடனே அந்த இடத்துக்கு ஐயோ யானைங்க எவ்வளவு பெரிய யானை நிற்குதே அப்படி பயந்து நிற்கிறார்கள். உண்மை தெரியாத சாதாரண பாமரர்கள். கொஞ்ச நேரம் அதில் விஸ்வகர்மா வர்றார். வந்த உடனே ஆஹா அப்படி தட்டுறார். என்ன அற்புதமான நோக்க மரம், அடாடா. உடனே முதல்ல யானைன்னு கேட்டு பயந்தவன் மரணம் தட்டி அட மரண்டின்னாவன். இப்ப என்னாச்சு? முதல்ல மரத்தை மறைத்தது மாமத யானை. இப்ப மரம் சொன்ன உடனே எது மறைஞ்சு போச்சு? யானை போச்சு. மரத்தில் மறைந்தது மாமத யானை. திருமூலர் அப்படி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், உண்மையை உணர்ந்தவர்களுக்கு இது தெரியும். இதனை உலகெல்லாம் பரப்ப செய்தவர் ஞானியார் சுவாமிகள் தான்.